தொடர்கின்றன. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா இவரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் திடீரென சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவரது வீட்டில் இருந்த ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. சுனாமி திட்ட இயக்குநராக இருந்தபோது குடியிருப்பு கட்டுவதற்காக டெண்டர் விடப்பட்டதில் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்தார் என்பது ராகேஷ் சந்திரா மீதான புகாராகும். இதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வீட்டில் சிபிஐ சோதனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. குடிநீர் வழங்க கோரி அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நுழைய முயன்ற நரிக்குறவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த நரிக்குறவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தாலுகா தணிகை போலூர் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றனர். ஆனால் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த நரிக்குறவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோடி மக்களுங்க ஒரே மட்டும் எங்க சண்டைக்கு போட்டீங்க. தண்ணி இல்லாத அவஸ்தைப்பட்டு எங்கெங்கயோ தண்ணி கண் தண்ணி மொண்டி குடிக்கிறாங்க. அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து நரிக்குறவர்கள் கலைந்து சென்றனர். குன்னூரில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதன் எதிரொலியாக யானைகளின் முக்கிய உணவான கோரைப்புல், வாழை மற்றும் பழ மரங்களை மக்கள் வெட்டி சாய்த்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதை மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிப்பட்டு வருகின்றனர். யானைகளுக்கு தேவையான உணவு சமவெளி பகுதியில் கிடைக்காததால் தேயிலை தோட்ட பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் முகாமிட்டுள்ளது. இதனை தடுக்க வனத்துறையினர் வேண்டுகோளை ஏற்று யானையின் முக்கிய உணவான கோரைப்புல், வாழை மற்றும் பழ மரங்களை மக்கள் அகற்றி வருகின்றனர். இதன் மூலம் யானைகளின் நடமாட்டத்தை குறைக்க முடியும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதனை காவலில் எடுத்து விசாரிக்க அம்பத்தூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அம்பத்தூர் அருகே உள்ள நொளம்பூர் பகுதியில் 20 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் தயாரித்து மோசடி செய்ததாக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் மற்றும் அவரது உதவியாளர் கௌரிசங்கர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை சார்பில் அம்பத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதி சுபா இந்த வழக்கிற்கு காவல்துறை போதிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கவில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். இதனிடையே ஜாமீன் கேட்டு ரங்கநாதன் தரப்பில் தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை நடத்தப்படுகிறது. திருச்சி அருகே கத்தியை காட்டி பெண்ணை பலாத்காரம் செய்த நபரை கைது செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். திருச்சி அடுத்த குழுமணியைச் சேர்ந்தவர் விவசாயி பெரியசாமி. இவரது மகள் லட்சுமி வயலுக்கு சென்று புல் அறுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த லட்சுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்தார். அவரிடமிருந்து லட்சுமி தப்பியோட முயற்சித்த போது அன்பழகன் தனது கையில் வைத்திருந்த சிறு கத்தியால் லட்சுமியின் தோள்பட்டையில் குத்தியுள்ளார். இதையடுத்து லட்சுமி அவரிடமிருந்து தப்பித்து ரத்த காயங்களுடன் ஊருக்குள் ஓடி வந்து நடந்ததை கூறியுள்ளார். அந்த பொண்ணு பருத்திக்காடு போயிருக்கு. பருத்திக்காடு போனப்போ இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு கெடுக்கிறதுக்காக என்ன அந்த பொண்ணு தப்பிச்சு என்ன பண்ணுறது, தப்பிச்சு வரப்போ என்ன பண்ணுறேன், கையை பிடிச்சிட்டு கையை வெட்டிட்டான் சார். பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட். போலீஸ் ஆக்ஷன் இது பண்ணுறாங்க சார். நான் ஆக்ஷன் எடுக்கலன்னா ரவுடி அன்பழகனை கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். ஏற்கனவே ரவுடி அன்பழகன் கத்தியை காட்டி மிரட்டி பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தனர். அம்பத்தூர் வெங்கடாபுரம் 5 ஆலமரத்தடியில் வீற்றிருக்கும் தண்டு துலுக்கானத்தம்மன் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஏராளமான பெண்கள் பால்குடம் ஏந்தி பக்தி சிரக்தியுடன் ஊர்வலமாக வந்தனர். அம்மனுக்கு பால் அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்று பூஜைகள் நடத்தப்பட்டது. துலுக்கானத்தம்மன் தீமிதி திருவிழா அடுத்த வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. திருப்பூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை மர்ம நபர்கள் சிலர் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். கொலைக்கான காரணம் குறித்து காங்கேயம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவன்மலை சரவணா நகரை சேர்ந்தவர் சுபாத்தாள். 70 வயதான இவர் தனது மகள்களுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். இவர் நேற்று வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் சிலர் கழுத்தை நெரித்து கொலை செய்து பின்னர் தப்பிச் சென்றுள்ளனர்.
சொந்தக்காரர் வந்து பிரதிபலிக்கு வர்றோம், பார்க்குறோம், வீடு திறந்துருக்கு, உள்ள நம்ம கையை கட்டி வாயை கட்டி இறந்துருச்சு. காரும் தோட்டம். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காங்கேயம் போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இதேபோல் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இளம்பெண் ஒருவர் இதே பகுதியில் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பெண்களுக்கு மாங்கல்ய கயிறு பிரசாதமாக வழங்கப்பட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் கருட பஞ்சமியையொட்டி காரைக்காலில் கருட சேவை நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 7 கோயில்களில் இருந்து பெருமாள்கள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கொடை விழா சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அமைந்துள்ள நாடிகம்பாள் திருக்கோவிலில் ஆடி விழாவை முன்னிட்டு பாரம்பரிய விழாவான மதியெடுப்பு விழா நடைபெற்றது. இலவசமாக வழங்கப்படவுள்ள பசுமாடுகள் மற்றும் ஆடுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கால்நடை மருத்துவமனைகளையும் அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலவசமாக பசுமாடு மற்றும் ஆடுகள் வழங்குவது வறுமைக் கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் குடும்ப வருமானத்தை மேம்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறு வழங்கப்படவுள்ள பசுமாடு மற்றும் ஆடுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கால்நடை மருத்துவமனை மற்றும் கட்டமைப்புகள் ஏற்படுத்துவதற்கான அறிவிப்புகள் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள நதிகளை இணைக்க 5,166 கோடி ரூபாய் அறிவித்து இருப்பதை வரவேற்பதாக தெரிவித்துள்ள பொன் ராதாகிருஷ்ணன், இத்திட்டத்திற்கு இந்த நிதியாண்டில் வெறும் 60 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கியிருப்பது சந்தேகத்தை எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இதற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஹவாய் தீவில் வெடித்து சிதறிய எரிமலை, 6 போல் ஓடிய லாவா குழம்புகள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.